மன்னை முருகன் டூரிங் டாக்கீஸ் இந்த வாரம் பெருமையுடன் வழங்கும் சிறு கதை ஒரு தலை. இந்த வாரம் இவர் எங்கள் ஊரின் பெருமை. யார் அவர் பார்க்கலாமா? என் பெயர் சாந்தா. நான் மன்னாருடைய திருத்தெருவில் வசித்தவள் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். நான் மன்னையிலும் திருவாரூரிலும் 40 ஆண்டு காலம் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். என்னிடம் பயின்ற மாணவர்கள் பலர் சிறப்பு நிலையில் இருப்பதை பார்த்தும் கேட்டும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சில மாணவர்கள் பின்தங்கியில் இருப்பதை கேள்விப்பட்டும் வருத்தம் அடைகிறேன். அவர்கள் நன்கு வாழ வேண்டும் என்பதை கடவுளிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எங்கள் ஊரின் பெருமை இந்த வாரம் நான் கூறுவது சாந்தா டீச்சர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தனியார் பள்ளியில் மன்னையிலும் புகுந்த ஊரான திருவாரூரிலும் திறம்பட பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவரிடம் பயின்ற பல மாணவர்கள் மிக மிக உயர்ந்த கதியில் இருக்கின்றதை நினைத்து அனைவரும் பெருமைப்படுகின்றோம். அந்த ஆசிரியர், நல்ல சிறந்த ஆசிரியரான சாந்தா அவர்களே இந்த வாரம் எங்கள் ஊரின் பெருமையாக கூறுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது மன்னை முருகன் டூரிங் டாக்கீஸ். இன்று பெருமையுடன் வழங்கும் வாராந்திர கதை ஒரு தலை. அது என்ன ஒரு தலை? புள்ளி புள்ளி புள்ளி. நீங்களே முடிச்சுக்கிறீங்களா? சரி, இந்த கதை என்னன்னாக்க, ஒரு பையன், அந்த பையனுக்கு பேர் என்ன தெரியுமா? கருணை கந்தன். பேரே புதுசா இருக்கு இல்லையா? அது என்ன கருணை கந்தன்? அவ அப்பா இருக்கார, அவ அப்பா ரொம்ப முருக பக்தர். எப்போ பார்த்தாலும் பழனிக்கு போய் காவல் எடுத்துன்னு போவார். அதை தவிர அவருக்கு எப்போ எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் வருஷம் விசேஷத்துக்கு போடுவார். சூரசமூகம்னா திருச்செந்தூர் போகாமே இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு முருக பக்தர். சரி, அதில் என்ன விசேஷம்? கந்தன் கருணை அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. இவருக்கு அந்த சினிமாவை கிட்டத்தட்ட ஒரு 25 தடவை பார்த்துருப்பார். அப்போ பிறந்த குழந்தை தான் இவன். ஆகையினால பல வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இந்த குழந்தை பிறந்ததுனாலையும் அவருக்கு முருக பக்தி அதிகமாக இருந்ததுனாலையும் கந்தன் கருணைன்னு பேர் வச்ச பரியாசம் பண்ணுவாங்க இல்லையா? அதனால கருணை கந்தன் அப்படின்னு பேர் வச்சார். அதுக்கு என்ன சொன்னார்னாக்க, என் பையனை கருணை உள்ளத்தோடு வளர்ப்பேன், அன்பு நிறைந்தவனாக வளர்ப்பேன், பண்பு கொண்டவனாக வளர்ப்பேன், அதுதான் நான் மகனுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லுவார். மனைவி ஒரு இன்னசென்ட், ஒண்ணுமே தெரியாது, ஒரு அப்பாவி, ஒரு கிராமத்து பொண்ணாகும். சரி, இதுல என்ன விசேஷம் இருக்கு? இந்த பையன் 4 மேலும் பொழுதொரு வண்ணமும் அவ்வளவு நன்றாக அப்பாட்ட வளர்றான். அப்பா அவ்வளோ பிரியம், அப்பான்னா அவ்வளோ பிரியம். அம்மா இன்னசென்ட் ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் அம்மா பிரியமா இருப்பாங்க, இயற்கை. அப்பா அவ்வளோ பிரியம். அப்பா நீ மசால் தோசைப்பா அப்படின்னு கேட்பான். உடனே மசால் தோசை ஸ்பெஷலாக நெய்யை விட்டு முறுமுறுன்னு வரும். அப்பா இன்னைக்கு பூரி உருளைக்கிழங்குப்பா. பூரி உருளைக்கிழங்கு அவ்வளோ விசேஷமாகும். அது அப்பா நீங்கள் ரவா தோசை ஆனியன் ரவாப்பா. ஓ, ஆனியன் ரவா அவ்வளோ விசேஷமாகும். இப்பா நீ ஸ்வீட் அல்வா கிடைக்குமா அப்படின்னு. அல்வா நாளை தரேன். இன்னைக்கு ரசமுலாயின்னு ஒன்று தரேன்டா, அது சாப்பிடுடா, அது ரொம்ப நல்லா இருக்குண்டா, அது வாங்கி தரேன்டா அப்படிங்கிறார். ரசமுலாய் ஒரு பெரிய கப்பில் வருது. அதை சாப்பிட்றதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருப்பானுங்க. அவருக்கு ஆனந்த கண்ணீர். தன் மகன் மேல அவ்வளோ பற்று அவருக்கு, அப்பா மேல பையனுக்கு அவ்வளோ பற்று. அவர் ஆனந்த கண்ணீர். தன் பையனை பார்த்து அவன் சந்தோஷமா சாப்பிட்றான் இல்லையா? அதை பார்த்தோன்னே எந்த தாய் தகப்பனுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் அவருக்கு தாங்கலை. அப்ப சாப்பிட்றாங்க, சாப்பிடு அப்படிங்கிறார். எது கேட்டாலும் அவர் உடனே கொடுத்துருவார். சரி, அப்படின்னா அவர் என்ன மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. அவர் ஒரு ஹோட்டலில் சரக்கு மாஸ்டர். என்னையா கடைசியில எங்கேயோ போய் கேவலமா வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அது தவறு. ஏன்னா அந்த சரக்கு மாஸ்டர்னாக்க ஒரு கிறிஸ்டன் கிளப். அந்த கிளப்புக்கு பேர் கிறிஸ்டன் கிளப்னு பேரு. ரொம்ப ஸ்பெஷல் கிளப். அது ரொம்ப குவாலிட்டி, ரொம்ப நல்லா தரம் இருக்கும். இவர் தான் மெயின் மாஸ்டர். இவர் தோசை போட்டாலும், இவர் இனிப்பு போட்டாலும், எந்த பலகாரம் போட்டாலும் அவ்வளவு டேஸ்டாகவும் ருச்சியாகவும் இருக்கும். அதனாலேயே மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி முதலாளிக்கு இவர் பேர் தனி மரியாதை. இவர் என்ன பண்ணுவார்? பையன் ஒரே பையன் இல்லையா? ரொம்ப பிரியமான பையன் இல்லையா? அவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார். ரவா தோசை, மசால் தோசை, செட் தோசை, பூரி உருளைக்கிழங்கு, இன்னும் பேப்பர் ரோஸ்ட், என்ன கேளு எல்லாம், பன்னீர் பட்டர் மசாலா, அல்வா, பாதாங்கீர், ரசமலாய், என்ன வேணுப்பா. அந்த பையனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.
அப்பா மூலமாக அவ்வளோ சந்தோஷம். அம்மா சொல்லுவாங்க, ஏங்க நீ சாம்பார் சாதம் அனுப்ப முடியுமா? மத்தியானம் சாம்பார் சாதம் ஸ்பெஷலாக மெனக்கட்டு நிறைய காயெல்லாம் போட்டு கட்டி கொடுத்தா ஒரு பையன். இந்த அம்மாவுக்கு சாம்பார் சாதம் வந்துடும். அதனால் சாப்பாட்டுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ நல்லா. சரி பச்சா, சரி. இல்லை என்ன பிரச்சனை? இவ ஒரு நாளைக்கும் ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருந்தான். போயிருக்கிறத அப்போ தான் அப்பாவை பார்க்குறான். அவனுக்கு கண்ணில் தண்ணி வந்துடுது. என்ன காரணம் தெரியுமா? அப்பாவை சுற்றி 4 பக்கம் இவங்க நிற்கிற, இப்படி சுற்றி நெருப்புற அப்பா நிற்கிற, கொஞ்சோண்டு தான் கேப் இருக்குது. பெரிய கல், ஒவ்வொரு கல்லும் பெருசு பெருசாக இரும்பு கல். அடுப்பு அப்படி எரியறது, சுற்றி எரியறது. அந்த நெருப்பு, இந்த அக்னியை நெருப்புற இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நிற்கிறவர். இந்த பக்கம் செட் தோசைங்கிறான், ஒருத்தன் இந்த பக்கம் ரவா தோசைங்கிறான், ஒருத்தன் இந்த பக்கம் ஸ்பெஷல் மா தோசைங்கிறான், இந்த பக்கம் ஊத்தாப்போங்கிறான். எல்லாத்தையும் ஒத்தனை இந்த கையால் அந்த கையால் விளக்க மாத்தால கூட்டி கூட்டி எண்ணெயை விட்டு விட்டு தண்ணியை தெளித்து தெளித்து 4 சைடில் மாற்றி மாற்றி போட்டு சுற்றி சுற்றி அடிக்கிறார். அதில் என்ன டேஸ்ட்டு, அதில் என்ன ருச்சி, மக்களுக்கு அதில் என்ன ஆர்வம். ஆனால் அவருடைய திறமை என்ன திறமை. அப்போ அப்பாவுடைய கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராத்திரி அப்பா வருவார். வந்தார்னா அப்படியே உடம்பெல்லாம் அனல் மாதிரி கொதிக்கும். அவர் பக்கத்தில் நெருப்பு மாதிரி இருக்கும். உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு பெரிய அண்டால தண்ணியை ரொப்பி வச்சுருப்பாங்க. இவர் வரத்தே மணி 10:30 நைட்டு. காலம்பரை 6 மணிக்கு போவார், நைட்டு 10:30 மணிக்கு தான் வருவார். காலம்பரை டிஃபன் போகிறதுலேருந்து நைட்டு பலகாரம் முடிச்சுட்டு வர வரலையும் அவர் டியூட்டி இருக்கு. சரி, வந்த உடனேயே அந்த அண்டா தண்ணியை முண்டு 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 அப்படியே குளிப்பார். அப்படி குளிச்சால்தான் அந்த சூடு அடங்கும். இதில் என்ன ஒரு வயத்தறிச்சல்னா, இந்த மனுஷன் இந்த மாதிரி இவ்வளோ சூட்டில் இருக்கிற ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. எப்பவுமே சமயக்காரங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அப்போ தான் அவன் பார்த்தான், அப்பா கையில் ஒரு டம்ளர் இருந்தது. அவன் கேட்டான், என்னப்பா கையில் டம்ளர் வச்சுருக்கீங்க அப்படின்னா. காஃபிடா. ஏப்பா காஃபியா இப்போ குடிப்பீங்க அப்படிமா? காஃபி இப்போ இல்லைடா, 4 முழுக்க அதான் நான் குடிச்சுட்டு இருக்கேன் அப்படிம்பார். ஏன்னா அவர் சாப்பிட மாட்டார். அதே பலகாரத்தை போட்டு போட்டு பார்த்து பார்த்து அலுப்பு, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் குடிக்கிறது முழுக்க காஃபி டீ, காஃபி டீ. ஏற்கனவே சூட்டில் இருக்க வயத்துக்குள்ளேயே சுட சுட குடிச்சு குடிச்சு என்ன ஆகும் உடம்பு? அந்த மாதிரி தான் உடம்பு இருந்திருக்கு அவருக்கு. சரி, ஒரு நாளைக்கு பையனுக்கு 22 வயசு ஆயிடுது. பையனுக்கு படிப்பு ஏறலை. என்ன காரணம்? என்ன காரணம்னா, பொதுவாக ஒரு பெற்றவர்கள் புத்திசாலியாக இருந்தாக்க குழந்தைகள் புத்திசாலியாக இருக்கும். அது ஜீன்ஸ். இவங்க ஜீன்ஸ் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. என்ன காரணம்னா, இவர் சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டதுனால ஒரு சரக்கு மாஸ்டர்கிட்ட வேலைக்கு போயிட்டார். சரக்கு மாஸ்டர் வேலைக்கு போனதால அவர்கிட்ட ஜாங்கிரி புழியத்துலேருந்து, ஜிலோபி ஸ்பெஷலாக பண்ணுறதுலேருந்து, அல்வா மசால் தோசையிலேருந்து பண்ணுறதுலேருந்து பல வகையான பலகாரங்கள் பண்ணுறதா கற்றுட்டார் வழிய படிப்பு ஞானத்தை கற்றுக்கொள்ளவில்லை. சரி, இந்த அம்மா அவங்க ரொம்ப ஏழை, பரம ஏழை. அவங்க இவரா விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டார். ஏன்னா அவங்களுக்கு பண்ணித்தர அளவுக்கு வசதி கூட இல்லை. அப்போ இவர் பண்ணிட்டார். அந்த அம்மாவுக்கும் படிப்பு தெரியாது. இந்த காலத்தில் பெற்றவர்களுக்கு படிப்பறிவு இருந்தால் தான் ஸ்கூல்லேயே பையனை சேர்த்துக்கிறாங்க. அப்படிங்கிறது இவனுக்கு என்ன இருக்கும்? அப்பா அம்மா என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? அவர் கடுமையான உழைப்பாளி. பையன் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். ஆனால் பையன் தன் கடமையை செய்யவில்லை. என்ன காரணம்? அவன் பேரில் மிஸ்டேக் இல்லை, அவனுக்கு ஏறவே இல்லை. எவ்வளோ படித்து பார்த்தான், ஏறலை. +2 தான் பாஸ் பண்ணான், அதுவும் பார்டரில் பாஸ் பண்ணிட்டான். அதுவே அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணார்? ஒரு நண்பர் சொன்னார், பையன் ஒரு டைப்பிங் கற்று தரப்படாதா அப்படின்னார். ஏண்டா கருணை கந்தா, கொஞ்சம் டைப்பிங் கற்றுக்கிறியா அப்படிங்கிறத அப்பா சொன்னாக்க அவனுக்கு வேத வாக்கு அவனுக்கு சரிப்பா அப்படிங்கிறான். கற்றுக்கிறான், அதுலேயும் ஃபெயில். ஆனால் டைப்ரைட்டிங் தெரியும், பாஸ் பண்ணாதான் தெரியுங்கிறதால கற்றுன்றதுக்கு தெரியும். ஆனால் ஃபெயிலாக போயிட்டான், அதுலேயும் ஃபெயிலாக போயிட்டான். அப்போ அவர் மனசில் ஒரு வருத்தம், நம்ம தான் இப்படி நெருப்பில் அவிஞ்சு கஷ்டப்படுறோம்னா நம்ம பையனாவது சௌரியமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பையன் நமக்கு மேலே கீழே தான் வருவோம், மேலே வரமாட்டான். என்ன பண்ணுறது? எப்பொழுதுமே பெற்றவர்களுக்கு அந்த கவலை இருக்கும். ஒரு IAS ஆஃபீஸர் இருந்தால் கூட அவர் என்ன நினைப்பார்? தன் பையன் தன்னை விட ஒரு மடங்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது பெற்றவர்களுடைய அந்த சுபாவம், அது இயற்கை ஆண்டவர் கொடுத்தது. அப்படிங்கிறது இவர் அப்படி நினைப்பார் இல்லையா? இவரோ பார்க்குற தொழில் அந்த மாதிரி தொழில். தன் பையன் இன்னும் உயரமாக நல்ல வேலைக்கு வரணும், தன்னை மாதிரி கஷ்டப்படப்படாதுன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் நடக்கலை. அப்போ ஒரு அறிமுகம் ஏற்படுறது. என்ன அறிமுகம்? அந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிலேருந்து ஒரு HR மேனேஜர் இந்த சாப்பிட்றதுக்காகவே வருவார். அந்த ஹோட்டலில் என்ன விசேஷம் தெரியுமா? ஆனியன் பஜ்ஜி, ரவா தோசை, காஃபி, 3 ஃபேமஸ். அப்போ இவர் என்ன சொல்கிறார்? இந்த சரக்கு மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறார், முதலாளிகிட்ட போய்
ஏன் அந்த பையன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, படிப்பு ஏறலை, அவன் பேரில் மிஸ்டேக் இல்லை, அவன் நல்ல பையன், கஷ்டப்பட்டு படிக்கிறான், ஏற மாட்டேங்குது, நான் எனக்கு ஏறலை, என்ன கொண்டிருக்கான், அப்பயும் பையனை விட்டு கொடுக்கல அவன். அப்படி முதலாளி நான் புரிஞ்சுட்டேன், வேலை ஏதாவது வாங்கி தர சொல்லி சொல்கிறேன், ஹோட்டலே வர சொல்கிறேன். இல்லை ஹோட்டல் வேண்டாம், சரி எங்கே வேணுங்கிற, இல்லை கம்பெனி இந்த ஹெச்ஆர்லாம் சாப்பிட வராங்களா, ஆஃபீஸர்லாம் பேசிக்கிறாங்க பார்த்தேன், நீங்கள் ஏதாவது சொல்லி சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் பேரில் விசுவாசம் உண்டு மேனேஜர் முதலாளி. அப்போ ஹெச்ஆர் மேனேஜர் அங்கே வர, அது பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி. ஒரு சைடு கம்பெனி பேர் என்ன சொல்கிறீங்க, ருச்சிகோவான். ஒருத்தர் சொல்கிறார் ருச்சிகோன்னு பேர், நல்லா இருக்கா? அந்த ருச்சிகோ கம்பெனி அது மிகப்பெரிய பிரபலமான கம்பெனி. அது 2000-3000 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனியுடைய ஹெச்ஆர் மேனேஜர் சாப்பிட வர, அவர் அடிக்கடி வரக்கூடியவர் தான். அவருக்கு அதுவும் அது ஸ்பெஷலாக பிடிக்கக்கூடியது இந்த ஆனியன் பஜ்ஜி, ரவா தோசை. இதை சொன்ன உடனேயே முதலாளி என்ன பண்ணுறார், கண்ணை காமிச்சு விட்றார். காமிச்ச உடனே இந்த சரக்கு மாஸ்டர் இவர் இருக்கார் இல்லையா, கருணேகந்தன் அப்பா இருக்கார் இல்லையா, அவரே பஜ்ஜியை ஸ்பெஷலாக போட்டு, ரவா தோசை ஸ்பெஷல் முறுமுறுன்னு போட்டு, காஃபியும் கொண்டு கொடுத்துட்றாரு. ஒவ்வொன்றையும் சாப்பிட்றான். பிரமாதமாக இருக்குது டிஃபன், ரொம்ப சந்தோஷம். யார் போட்டது? நான் தாங்க போட்டேன். பிரமாதம், உங்கள் ஹோட்டலில் எதுவுமே பிரமாதம், இன்றைக்கி ரொம்ப பிரமாதம் அப்படின்னு. இன்னொரு பஜ்ஜி போட்டுங்களா? இல்லை போதும், நாளைக்கு சாப்பிட்றேன் அப்படி ஏந்துன்னு போகிறார். அப்போ தான் முதலாளி சொல்கிறார், இப்போ உங்களுக்கு பரமாறினார் இல்லையா? ஆமாம், பையன் பாவம் வேலை போட்டாருமா. அப்படியா, என்ன படிச்சிருக்கான்? இல்லை மாதிரி +2 டைப்ரைட்டிங் தெரியும், இன்னும் ஏற மாட்டேங்கிறது, பாவம் ஏதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுங்க, என்கிட்ட வேலை பார்க்குறான், 25 வருஷமாக இருக்கார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க, நான் படித்துறேன், நாளைக்கு அனுப்ப சொல்லுங்கள் பையனை அப்படின்னு சொன்னோன்னே முதலாளி சந்தோஷத்தாங்கள இவரை கூப்பிட்றார். கூப்பிட்டு நாளைக்கு பையனை இந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சுவிடு, நீனே வேணால் கொண்டு விட்டுட்டு நீ வேலைக்கு வந்துடும் அப்படின்ட்டு. சரியா ரொம்ப சந்தோஷையா அப்படிங்கிறார். மறுநாளைக்கு பையன் போகலாம், இவரே கொண்டு விட்டுட்டு நேராக போயிடுறார். அப்போ ஹெச்ஆர் மேனேஜர் எதுவுமே கேட்கல, ஏன்னா இவனுடைய குவாலிட்டி என்ன, இவன் என்ன படிச்சிருக்கான், இவன் பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஓகே, இவன் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், ஆர்டர் எழுதி கொடுத்துருவாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் என்ன வேலைன்னு கேட்குறாப்புல. அப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அவர் வந்து ஆஃபீஸ் சூப்பரண்ட். அவர் சொல்கிறார், இவாப்பா கருணைங்க தான் இவா, என்னென்னு இந்த கிளாஸ் ஸ்டோர் இருக்கியா, எம்டி கிளாஸ் ஸ்டோர், ஆமாங்க, அதை கிளீனாக துடைக்கணும் தினமும். சரிங்க. டேபிள் இருக்கு இல்லையா, அதை துடைக்கணும். சரிங்க. கிளாஸில் தண்ணி எடுத்து மூடி வைக்கணும். சரிங்க. எல்லா ஸ்டாஃப்களுக்கும் காஃபி டீ எது கேட்குறாங்களோ அதை காலம்பரையும் மத்தியானமும் 2 வேளை கொடுக்கணும். சரிங்க. தண்ணி கேட்டால் கொண்டு வைக்கலாம். சரிங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போகணும். சரிங்க. கொரியர் பண்ணணும். சரிங்க. அப்புறம் வேறு என்னென்ன வேலை அஃபீஷியலாக கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீ பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பெருமை உனக்கு. ஆஃபீஸில் வேலை கிடைச்சா சந்தோஷம் இருக்குது. ஏன்னா படிப்பு ஏரில் வேலைன்னு கிடச்சிருக்கு இல்லையா, அது பெரிய கம்பெனி, அது ஃபுல் ஏசி ஓடிட்டு, சென்ட்ரல் ஏசி, ஜம்முன்னு சீட்டு போட்டு உட்காரான்னு பார்க்குறத அவர் கூப்பிட்றாரு. உட்காரக்கூடாது அப்படிங்களா, நிற்கணுமா? சரி, நிற்கக்கூடிய வேலை, நாள் முழுவதும் நிற்க வேண்டும், இது ஒரு வேலை, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். அதில் என்ன தெரியுமா உங்களுக்கு? அப்போ இவனுக்கு அன்னைக்கு எம்டி கூப்பிட்றாரு. அன்றைக்கி கார் வாசலை ஒரு ஆடி கார் வருது. ஆடி கார் வந்தோடனே எம்டிஏ சேம்பர்லேருந்து ஏது வேகமாக போகிறார். ஏன்னா அந்த எம்டிஏ போகிறாரு, எல்லா ஸ்டாஃபும் பயந்து ஏது நிற்கிறாங்க. இவர் உட்காருங்க அப்படின்ட்டு வேகமாக போகிறார். போயிட்டு வாடா அப்படின்னு வாசல்லேருந்து ஒரு பெரிய செவரேட் கார் நிற்கிறது, இன்னொரு ஆடி கார் நிற்கிறது. ஒரு கார்லேருந்து ஒருத்தர் வர்றார், இன்னொரு கார் ஒரு தேவதை வருகிறார். அவர் பேர் என்ன? தேவதை வருகிறாள். முதல் கார் ஒருத்தர் வர்றார், அவர் தான் அந்த தேவதையுடைய அப்பா ஒரு காரு, பொண்ணு ஒரு காரு. அப்படின்னா எவ்வளோ பணக்காரங்கன்னு பார்த்துங்க. அவங்க வராங்க 2 பேரும். வந்தோடனே எம்டியை ரிசீவ் பண்ணி வாடா அப்படிங்கிறத 2 பேர் என்ன க்ளோஸாக இருந்திருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நேராக போகிறாங்க, சேம்பரில் உட்காந்துக்கிறாங்க. அப்போ பெல் அடிக்கிறார். கருணேகந்தன் ஓடுறான், வாட்டர் கொண்டா 3 கிளாஸ் அப்படிங்கிறாங்க. 3 கிளாஸ் வாட்டரை கொண்டு வைக்கிறான். இப்போ தான் கருணேகந்தனை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். என்ன தெரியுமா? அந்த தேவதைன்னு சொன்னேனே, அழகுன்னா அழகு, ஓவியம்னு அழகை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு பார்த்துருப்போமான்னு தெரியாது. அடிக்கடி சொல்லுவாங்களே, ரம்பை, ஊர்வசி, மேனகா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. விஸ்வாமித்திரரே மேனகேட்டை மயங்கினார்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த தேவதை அவர்களை 3வரையும் சேர்த்தால் என்ன அழகோ அதை விட ஒரு படி அழகானவள். இது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நிச்சயமாக பார்த்துக்க முடியாது. அந்த பேர் சொல்லலாம்ப்பா, யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வித்யான்னு சொல்கிறாங்க. கரெக்ட். அவளுக்கு கல்வி அறிவு அதிகம்.
அவளுக்கு வித்யஸ்ரீ. வித்யஸ்ரீ வேண்டாம், வித்யா. வித்யா அதாவது கல்வி அதிகம், செல்வமும் அதிகம். வந்தவர் சாதாரண ஆள் கிடையாது. அந்த ஊருலேயே மிக பெரும் கோடீஸ்வரர், ஒரு பெரிய முதலாளி. அவரும் பெரிய பிசினஸ் பண்ணவர், அவர் பெரிய முதலாளி. அந்த அவரும் இந்த கம்பெனி முதலாளியும் ஒன்னா படித்தவங்க, அதோடு இல்லாமல் ஸ்டேட்டஸ்லேயே ஒன்றா இருக்கிறவங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு இருந்தவரை கருணைகந்தனுக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ டம்ளர் தண்ணி கொண்டு வைக்கிறாங்க இல்லையா, கொண்டு வைக்கிறத அந்த எம்டி எப்போ சாப்பிடுவார். அந்த இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் எடுத்து குடிக்கிறதுக்கு போகிறத அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, கையை தடுத்துடுறான், சாப்பிடாத அப்படிங்கிறான். என்ன காரணம்? இங்கே தான் கருணை கந்தனை பற்றி நான் ஒன்றேன்னு சொல்லணும். அவனும் அதை தொடவே இல்லை. ஏன்னா அவனை பார்க்குறா, பார்த்து திரும்பின்றான். அதை எம்டியே வாட்ச் பண்ணிடுறான். என்ன காரணம் தெரியுமா? அவன் பார்ப்பதற்கு சகிக்க மாட்டான். இயற்கையில் ஆண்டவன் படைப்பில் பல நல்ல வகையிலும் இருக்கும், கோளாறுகளும் இருக்கும். நல்ல வகைகள் அப்படிங்கிறத மதன் அப்படின்னு சொல்லுவாங்க. மதனை மாதிரி அழகு கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இவனை போல ஒரு அருவருப்பான தோற்றம் உள்ளவன் கிடையாது. அவன் கருணை கந்தன், அதுவும் இறைவனின் படைப்பே. என்ன செய்ய முடியும்? அது அவன் கோளாறா? அவன் பெற்றவர்கள் பெற்று விட்டார்கள், அதுக்கு அவன் என்ன செய்ய முடியும்? ஆனால் அவன் வச்ச தம்பரை கூட அவன் தொடமாட்டேன்ட்டான். அப்பா குடிக்க போறதே கையை தடுத்துட்டான். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய முகம் அருவருப்பாக இருந்தது. பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கும். அவன் பார்த்தாலே கண்ணங்கரையர் இருப்பான். கரிய நிறம், கரிய நிறம். அப்படி தொட்டு இட்டாக்க கண்ணில் மையிட்டுக்கலாம், அந்த அளவுக்கு கரிய நிறம். அப்படிங்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவ்வளோ தேவதமே அழகு. சரி, அப்போ வித்யா அந்த மாதிரி பண்ணோன்னா அப்பா என்ன விட்டார், ஓகே புரிஞ்சுட்டார், ரைட்டு, இவளுக்கு லைக் பண்ணல, இந்த பையனுடைய இதை பிடிக்கல அவளுக்கு அப்படின்ட்டு ஓகேன்னு விட்டார். எம்டி கண்டிப்பாக மாதிரி விட்டார். அப்படி என்னடா விசேஷம் அப்படிங்கிறார். இவளுக்கு மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்கேன்டா, இவன் வேலைக்கு போகணும், ஃபாரினுக்குங்கிறாடா, இவன் படித்த படிப்புக்கு எல்லாரும் கூப்பிட்றான்டா வெளிநாட்டில், எதுக்குடா வெளிநாட்டுக்கு போகணும், எங்கிட்ட இருக்கிற பிஸ்னஸை பார்த்தாலே போதுமேடா. ஆனால் என் பையன் பார்த்துக்க போகிறான், இவளுக்கு கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருந்த போகிறத நான் பார்க்கக்கூடிய சாதாரண நான் பார்ப்பேன், நான் பெரிய லெவலில் பார்ப்பேன் அப்படிங்கிறத, எதுக்குடா வேலைக்கு போகணும்? ஆமாம், எதுக்கு வேலைக்கு போடுவா? ஏன் என்னாச்சு உங்களுக்கு? வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாடா, சும்மா இருக்க மாட்டேங்கிறா, வேலை பார்க்கணுங்கிறா. அதுக்கு தான் உன்ட்டு ஆயிடுச்சு வந்திருக்கேன். நீ என்ன பண்ண, அவளுக்கு திருமணம் ஆகிறவர்களையும் ஒரு வேலையை போட்டு கொடு, நான் சம்பளம்லாம் கேட்க மாட்டேன், அவளுக்கு பொழுது போகணுங்கிறான், அது நீ போட்டு கொடு. நீ போட்டு கொடுத்தீங்கன்னா மேரேஜ் நிச்சயம் ஆனோடனே அவளை ரிலீவ் பண்ணி விட்டுரு அப்படின்னு. இது என்னடா ஒவ்வொரு ஃபோன்லேயே சொல்லிக்கலாம், ஆனால் நீ வந்துட்டு அவனை பார்த்தேன், சந்தோஷம், ஓகே போட்டு கொடுத்துறேன். எனக்கே ஒரு செக்ரட்டரி வந்துருக்குறா, என்ன காரணம் கேட்குறியா? என்கிட்ட வேலை பார்க்குறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லா சௌரியமே அனுபவிச்சுக்கிறாங்க, என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ் புக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எவனாவது ஒன்றுத்தோம் ஒரு 1000 ரூபா கூட விட்டோம்னா போயிடுறாங்க. அதுக்கு இவன் இருக்கிறவங்களையும் நம்பிக்கையாக இருக்கட்டும், நீ காலகாலத்தில் கல்யாணத்துக்கு பாரு, பார்த்துட்டேன்னா நான் எப்போ நீ ரிலீவ் பண்ண சொல்லி உடனே அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க கலையை போயிடுறாங்க. இவன் தான் கதை திறந்து விட்றான். கதை திறந்து விடுறது அந்த கதை கூட தொடாமல் தள்ளிண்டே போகிறான், நகர்ந்து போகிறதே அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, நகர்ந்து விடுறான். அப்புறம் காரில் ஏற்றி அவங்க போடுறாங்க, எப்படி விட்டுட்டு வந்துடுறாரு. சரி, அப்பா மறுநாள்லேருந்து அவன் வேலைக்கு வரா. அப்போ கருணைகந்தனை கூப்பிட்டு அந்த அம்மா ரூமுக்கு அவங்க கூப்பிட்டா அப்படியே நீ போகக்கூடாது, அவங்க கூப்பிடலைன்னா நீ போகவே கூடாது, சரி அப்படின்றான். இவன் என்ன பண்ணுறா, ஒரு வாரத்துக்கு அவனை கூப்பிடவே இல்லை, அவனை பார்க்கவே இல்லை. எப்பொழுதுமே எவனாக இருந்தாலுமே ஒருத்தனை முதல்ல பார்க்கறது எவ்வளவு அருவருப்பாகவே இருந்தாலும் அடிக்கடி அவனை தினமும் பார்த்துட்டே இருந்தால் அந்த அந்த ஃபார்ம் ஆகிடும் மனசுக்குள்ள. அப்போ அந்த அருவருப்பு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சா என்னன்னா, பெல் அடிச்சா இங்கே கருணைகந்தன் ஓடுனான், கிளாஸ் டம்ளர் தண்ணி ஒன்று அப்படின்ட்டு சந்தோஷம் அவனுக்கு. அப்போ தண்ணி கொண்டு வைக்கிறான், ஏன்னா மதிச்சு கூப்பிட்றான் இல்லையா, அதனால. மற்றபடி எதுவும் தெரியாது அவனுக்கு. ஒன்று வேறு எந்த வேலை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணுவோம், யார் எந்த வேலை கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டான், நின்றுட்டே இருக்கணும், இதுதான் வேலை அவனுக்கு. ரைட். இதில் என்ன இருக்கு விஷயம்னாக்க, அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பையனுக்கு வாழ்க்கையில் ஒரு திருமணம் நடக்கணும், அதுக்கு ஆண்மகனுக்கு முக்கியமானது வேலை, புருஷ லட்சணம் உத்தியோகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உத்தியோகம் புருஷ லட்சணம். அது இல்லைன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவனுக்கு ஒரு வேலைன்னு கிடச்சாச்சு, அது மல்டிநேஷ்னல் பெரிய கம்பெனியில். நாளைக்கு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரமாட்டானா அப்படின்னு அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் நாளைக்கு ஒரு பொண்ணு பார்க்கலாம், ஏதாவது ஏழை பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நினைப்பில் தான் அவர் இருந்துருக்கார். அன்றைக்கி ஹோட்டலுக்கு போயிட்டு பையன் டெய்லி ஏதாவது விசேஷமான இருந்தால் வாங்கிட்டு வர இல்லையா, அன்றைக்கி வந்தவர் கையில் ரசமுலா இருக்கு, நைட்டு 10:45. அவன் திறந்து அப்பாக்கா வெயிட் பண்ணி உட்காந்துருக்கான். ஆனால் அப்பானா உயிர் அவனுக்கு உட்காந்துருக்கான். ரசமுலாயை கொண்டு வச்சு வரணுன்றார், வைக்கிறார், சாப்பிட்டு
அப்படிங்கிறார். என்னாச்சு, எப்போ வரவ, தண்ணி ரெடியாக இருக்கா அப்படி கேட்பார். உடனே ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ஓடி போய் குளிப்பார். குளிச்சுட்டு அந்த சூடு ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஃபேனில் இருந்துட்டு அப்புறம் தான் சாப்பிட்றத உட்காருவார். அப்படி இருக்கிறவர் அன்னைக்கு என்ன பண்ண, குளிக்கவும் இல்லை, தண்ணியை பற்றி கேட்கவும் இல்லை, வாயை திறந்து பேசவும் இல்லை. என்ன சொன்னார் அப்படின்னார். இந்த ரசமலாய் கப்பா கொண்டு பையன்கிட்ட கொடுத்தார். கொடுத்தோன்னே, அப்பா என்னாச்சு, ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க, விட்டா நெருப்பாக கொதிக்கிறது, சாப்பிடு அப்படின்னார். உடனே இல்லைப்பா என்னாச்சு உங்களுக்கு, சாப்பிடு அப்படின்னார். உடனே அம்மா கூப்பிட சொல்கிறார். அம்மா வராப்பிட, நீனு சாப்பிடு, நான் போட்டது சாப்பிடு அப்படின்னார். அம்மா என்னங்க, அவளுக்கு அது ஒன்றும் தெரிய பாவம், அவன் தான் புரிஞ்சுக்கிறான். என்னப்பா என்னாச்சுப்பா அப்படின்னா, ஓ அப்படின்ட்டு டக் 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 ஸ்பூனால் அம்மா அவங்க பையனும் மாறி மாறி சாப்பிட்றாங்க அப்படின்னார். ரொம்ப டேஸ்ட்ப்பா, ரொம்ப டேஸ்ட்ப்பா அப்படின்னா. அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு இல்லாத இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படிங்கிறத அப்படிங்கிறவர் கட்டில் என்ன பண்ணுறாரு, குளிக்க போகிறவர் குளிக்க போகாமல் ஒரு மரக்கட்டில் இருக்கு, அந்த மரக்கட்டில் அப்படியே படுத்துட்டார், அப்படியே சாஞ்சிட்டார். அப்போ உடம்பு கொதிக்கும் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், அப்பா என்னாச்சுப்பா அப்படின்ட்டு போய் பார்க்குறான். உடம்ப தொட்டு பார்க்குறான், உடம்பு சூடே இல்லை, அப்படியே ஐஸ் மாதிரி ஜில்லிட்டு விட்டது. ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி முடிந்ததுங்கிறது பார்த்தீங்களா? என்ன காரணம் தெரியுமா? சூட்டிலே இருந்து 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 இந்த டீயும் காப்பியும் குடிச்சு வயிற்றுக்குள்ளேயும் சூடாக பண்ணிட்டு உடம்பெல்லாம் புண்ணா போய் அது செப்டிக் ஆகி வயிற்று வலி தாங்காமல் துடிச்சு போய் எம்டி அவர் இந்த ஹோட்டல் முதலாளிகிட்ட சொன்னாக்க விடவும் மாட்டார். கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே வயத்தை பிடிச்சிட்டே வரத்த அந்த கப்பில் ரசமெல்லாம் எடுத்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கணுமே, பையனுக்கும் மனைவிக்கு கொடுக்கணும், அதுவும் கருணைகந்தனுக்கு கொடுக்கணுமே அப்படி ஆர்வத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறார், கொண்டு வந்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சந்தோஷத்தோடையே அவர் உயிர் பிரிந்தது. அப்பதான் இந்த உலகமே அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சது. இது வந்து உலகம் சுத்தம் அப்படி கேள்விப்பட்டிருக்கான், அது தெரியாது அவனுக்கு. இப்போதான் உலகம் அவனுக்கு சுற்ற ஆரம்பித்தது. அப்போதான் புரிஞ்சுக்கிறான், அப்பா எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாதுப்பா, சௌரியம் தான்ப்பா தெரியும் எனக்கு. என்னப்பா தோசை வேணும், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ இருந்தாலுமே சாப்பிட முடியாதுப்பா, ஒரு பெரிய கோடீஸ்வரர் கூட சாப்பிட முடியாதுப்பா, அவ்வளோ நான் சாப்பிட்ருக்கேன்ப்பா, இவ்வளோ டேஸ்ட்டாக யாரும் சாப்பிட்ருக்க முடியாதுப்பா, அப்பா என்னப்பா அப்படின்னு இந்த மாதிரி பாதியில் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களப்பா அப்படின்னு ஓன்னு கத்துறான். இந்த அம்மா கதறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல. நாட்கள் நகர்ந்தன, வாழ்க்கை கட்டாந்தரையாக போயிடுத்து, பாலைவனமாக போயிடுத்து. ஒரு 6 மாதம் ஆச்சு. அவன் அம்மா கேட்குறாப்புல, தம்பி கருணைகந்தா அப்படின்னா, என்னம்மா அப்படின்னா, ஏண்டா உனக்கு வாழ்க்கைன்னு வேணும் இல்லையா, அப்பா இருந்தால் இத்தனை சும்மா இருப்பாங்களா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வச்சிருக்க மாட்டாங்களா, நீ கல்யாணம் பண்ணிக்கப்படாதா, ஏதாவது பொண்ணு பார்க்கலாமாடா அப்படிங்கிறத, போமா நீ பேசாமல் இருமா, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா நீ போமா அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இப்போ ஒரு வாரமாக என்னாச்சு, அந்த வித்யாங்கிற பொண்ணு தேவதை வந்தா இல்லையா, வந்ததுலேருந்து அவன் மனசில் ஒரு ஆர்வம் துளிர் விட ஆரம்பித்தது. அந்த பாலைவனத்தில் ஒரு செடி சின்னதாக லைட்டாக முளைக்க ஆரம்பிச்சது. அவனுக்கே புரியல என்ன காரணம், ஏன் இப்படி எனக்கு ஏற்படுறது, மனசில் எதனால இந்த ஆர்வம் ஏற்படுறது, எனக்கு ஆசையே இருக்கக்கூடாது, எதனால ஏற்படுறது அப்படின்னு அவனை அறியாமே ஏற்பட்டது. இது வரலையும் அந்த மாதிரி ஏற்பட்டதே கிடையாது. அம்மா எத்தனை சொல்லியிருக்காங்க, ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கான், ஆனால் இப்போ ஏற்பட்டது. அப்போ தான் யோசிக்கிறான். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறான், அன்னைக்கு முழுக்க யோசிக்கிறான். யோசிச்சப்பறம் அவன் தெரிஞ்சு படுறது. ஓ அப்போ மறுநாளைக்கு காலம்புற அவன் ஒரு ஏற்பாட்டுடன் அலுவலகம் செல்கிறான். மறுநாளைக்கு பொறுத்த கரெக்டாக ஆஃபீஸ் வேலை முடிச்சுக்கிறான். சாயங்காலம் 5:30 மணி ஆகுது. 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சு போயிடும். டக் 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 தட்டுறான். யார் ரூமு, வித்யா ரூம், கேபின்லேருந்து. ஏஸ் அப்படின்னா, இல்லை உள்ளே வரலாமா, என்னது வாட் ஹேப்பன் டு யூ, என்னாச்சு வாட் ஹேப்பன் டு யூ, ஆர் யூ இடியட் அப்படிங்கிற, இல்லை அப்படின்னு தயங்கி வரான். பா அப்படின்னா நீ நேராக போகிறான். என்ன வேணுப்பா உனக்கு அப்படிங்கிற, இல்லை இப்போ ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு இல்லையா, ஆமாம் நீங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா, வாய்ஸ் நான் 10 நிமிஷம் முன்னாடி முடிச்சுட்டு இப்போ ரிலாக்ஸ் பண்ணியிருக்கேன், இப்போ கார் வந்துடும் நான் போகிறேன் அப்படிங்கிறது. ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா, பேச போறியா, நான் என்ன எதை பற்றி பேச போகிறேன், பர்சனல் மேட்டரா, ஓகே சொன்னேன் அப்படின்னா. அப்போ அவன் சொல்கிறான், வித்யா ஐ லவ் யூ. இது யூ லவ் மீயா, ஓகே கணத்தில் புட்டேன்னு அரைகிறா. அரைஞ்சோடனே சிரிக்கிறான். இடியட்
நான் அடிக்கிறேன் நீ சிரிக்கிற அப்படின்னாப்ப ஒன்று பேசலாம். வேகமாக போனான், பக்கத்து கெட்டில் இருக்கு, கொதிக்க வெந்நீர் போட்டான், ஒரு கிளாஸை கொண்டு வச்சான், வச்சுட்டு இதை குடிக்கிறீங்களா அப்படின்னா, நீ என்ன பைத்தியமா நீ அப்படின்னாப்ப, குடிக்கிறீங்களான்னு நான் கேட்டேன், நான் வேற ஒன்றும் கேட்கல அப்படின்னா. அது ஏசி ரூமு, அவளுக்கு தனியாக ஒரு ஸ்பிரிட் ஏசி வேறு, அவளை வந்து உடம்பு அவளை கூலாக வச்சுப்போ, அவள் ஸ்பிரிட் ஏசி வேறு. அடுத்த 3 நிமிஷம் அப்படியே ஜில்லுன்னு போயிடுது. இப்போ குடிக்கிறீங்களா அப்படின்னா தொட்டு பார்க்க ஜில்லு போயிடுது. டக்குன்னு வாயில் வச்சு இவன் சொன்னோடனே அவன் எதிர்பார்க்கல, டக்கு குடிச்சானே. புரிஞ்சுதா? இதைத்தான் எங்கள் அப்பா சொல்லுவார். எங்கள் அம்மாவுக்கு மூளை கிடையாது, ஏன்னா இன்னசென்ட்டு. மூளை கிடையாது சொன்ன எங்கள் அம்மா இன்னசென்ட்டு, அப்பாவி. டக்குன்னு கோவம் வந்துடும். நாங்கள் அப்பாவோட கேட்பேன், என்னப்பா அம்மா உன்னை திட்டுட்டே இருக்காங்க, நீ எதுவுமே பேச மாட்டேங்கன்னு கேட்பேன். எங்கள் அப்பா சொல்லுவார், 60 சினம், பேசாமல் இருக்கணும்டா. ஏதோ கோவத்தில் சொல்கிறா, நம்ம பதில் பேச்சு பேசினா இன்னும் சூடு ஜாஸ்தியாக போகும், அதனால் சூட்டை தணிக்கணும்டா, 60 சினம்னு சொல்லியிருக்க அப்படின்றத ஒரு மாதிரியா பார்க்குறா. ஏய், இதெல்லாம் டைலாக்லாம் இருக்கட்டும்டா, நீ சொல்கிறியே நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த ஊரில் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு? எங்கிட்ட இருக்கிற செல்வம் என்னன்னு தெரியுமா உனக்கு? உங்ககிட்ட என்னடா இருக்கு அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் சொல்கிறான், மேடம் எங்கள் அப்பா எனக்கு செல்வம் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காருனாக்க அள்ளி கொடுத்துருக்காரு மேடம். உங்களுக்கு உங்கள் அப்பா என்ன கொடுத்துருக்காரு எனக்கு தெரியாது, கோடிக்கணக்கில் என்கிட்ட இருக்குடா, கோடிக்கணக்கில் இருக்குடா அப்படின்னு அவன் சொல்கிறா. அப்போ சாரி மேடம், நீங்கள் மானிட்டரி வேல்யூன்னு அதை வச்சுருந்தீங்களா, அந்த பணத்தினுடைய மதிப்பை விட பல மடங்கு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு. இஸ் இட்? அப்போ ஊட்டியில் உனக்கு எஸ்டேட் இருக்கா? கொடைக்கானல் ஏதாவது பங்களா வச்சுருக்கியா? கேரளாவில் ஏதாவது ரப்பர் தோட்டங்கள் இருக்கா அப்படின்னு சீரியஸாக கேட்குறா. சிரிக்கிறான். என்னப்பா சிரிக்கிற எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு. இல்லை மேடம், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது அன்பு, அன்பை எல்லோருக்கும் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கருணை, எல்லோரிடத்திலும் கருணை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நல் ஒழுக்கம், அந்த நல் ஒழுக்கம் தாண்டா மனுஷனுக்கு முக்கியம், அது பேடுத்தின வாழ்க்கையில் எதுவுமே கிடையாதுடா, அதை கடைபிடி கடைசி வரலையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு மனைவி என்னை கட்டின்னு வந்தேன்னாக்க முதல்ல அவளுக்கு கஞ்சியை கொடுத்துட்டு அவள் வேற ரொம்பினதுக்கு அப்புறமா நீ குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது இதுதான் என் செல்வங்கள், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு வேற எந்த கெட்ட பழக்கமுமே கிடையாது. சிகரெட் கிடையாது, ட்ரிங்க்ஸ் கிடையாது, சீட்டு கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. நான் எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்த இந்த பழக்கங்களை தான் நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணி வரேன். ஒவ்வொரு ட்ரிப்பும் எங்கள் அப்பா சொல்கிறது இதை சொல்லி தான் எங்களை வளர்த்துருக்கார். இதை விட உயர்ந்த செல்வம் எதுவுமே கிடையாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு அப்படிங்கிறது. ஓ, உங்கள் அப்பா யாரா? மிகப்பெரிய இப்போ கோடீஸ்வரரா, மிகப்பெரிய ஆளாவரு அப்படிங்கிறத. இல்லைங்க, சொன்னால் நீங்கள் பரியாசம் பண்ணுவீங்க. என்ன பரியாசம் பண்ணால் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா என்ன உங்களுக்கு பிடிக்கல, நான் கை தொட டம்ளரே நீங்கள் தொடலை, நான் அருவருப்பாக இருந்தேன், என்னை பிடிக்காததால் நீங்கள் தொடலை, நான் அப்பயே புரிஞ்சுட்டேன். என் தோற்றம் அப்படி, இறைவன் படைப்பில் நான் அழகில்லாதவன், நீங்கள் அழகு தேவன், அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் அன்னைக்கு நிலைமை எப்படி இருந்தது, இன்னைக்கு என்னை கூட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு அந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு நான் லைக் பண்ணுறேன், நான் உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிறேங்கிற அளவுக்கு பேச பார்த்தீங்களா? அப்போ நான் இன்னும் க்ளோஸாக உங்கள்கிட்ட வந்திருக்கேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்ட்டு. கேட்ட கேள்வி பதில் சொல்கிறா. உங்கள் அப்பா யாரா? சொல்ல மாட்டேன் மேடம். சொன்னால் நீங்கள் எங்கள் அப்பாவை பரியாசம் பண்ணுறீங்க, அது என் உள்ளத்தை உறுத்தும். நான் அழமாட்டேன், எங்கள் அப்பா எனக்கு அழ சொல்லி தரல, ஆனால் என் உள்ளம் அழும். என் உள்ளம் அழுதாக்கா என்னால் ஏற்றுக்க முடியாது. என் அப்பா எனக்கு உயிர் அப்படின்னா. என்னடா அவன்கிட்ட டயலாக்லாம் விடுற, என்ன பெரிய டயலாக்லாம் விடுற நீ அப்படி சொல்கிறத அவன் சொல்கிறான். ஒரு திருமணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு தேவை ஒரு ஆண் மகன். அந்த ஆண் மகனுக்கு என்ன தெரியுமா இருக்கணும்? முக்கியமாக இருக்க வேண்டியது நல் ஒழுக்கம், மனைவியை கண் போல பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் அன்பு. இயற்கையான அன்பு இருக்கணும். அது இருந்தால் போதும். பணம், பொருள், நகைகள், கார், வீடு, பங்களா, தோட்டம், இதெல்லாம் மேடம் இருக்கும் போகும். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற குணங்கள் இருக்கே என்றைக்குமே அழியாது. அதுதான் வற்றாத செல்வம், ஜீவநதி மாதிரி எங்கள் அப்பா சொல்லுவார். அது என்கிட்ட நிறையா இருக்கு அப்படின்னா. அவன் என்ன பண்ணுறா, போடா அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்துடுறது. இனிமேல் என்கிட்ட வரப்படாது, அனுப்பிச்சி விட்றான். சரி, மறுநாளைக்கு எம்டி வராரு. எம்டி வந்தோடனே கருணைக்கு தாங்கி வா அப்படிங்கிறாரு. இது பையன் அவனுக்கு, என்ன சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கோன்னு பையன் அவனுக்கு, வித்யா சொல்லி பாருங்க பையன். அப்போ போகிறான். ஐயா அப்படின்னா, நீ என்ன பண்ணுற, இது மாதிரி வித்யா திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்போ தான் அவனுக்கு உள்ளம் அழுதது. ஏன்னா
இவனுக்கு வாழ்க்கையில் கட்டாந்தரையாத பாலைவனமாக இருந்த உள்ளத்துக்குள்ள ஒரு லைட்டாக ஒரு செடி முளைச்சது இல்லையா, அதுதான் ஆர்வம். வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற ஆர்வம் அதை ஏற்படுத்துறது காரணம் வந்து இந்த பொண்ணுங்கிற தெரிஞ்சுட்டான். அதனால தான் துணிந்து கேட்டான். ஏன்னா அவன் டேரிங் பர்சனாலிட்டி, அவன் ஆண்மகன், அவனுக்கு எதையும் மறைச்சி பேச தெரியாது. அப்போ நேரடியாக கேட்டான். அப்போ இப்போ அது சொன்ன உடனேயே டக்குனு என்ன தந்தாலும் அவனுடைய ஒரு மனசுக்குள்ள ஒரு கோட்டை இருக்கும் இல்லையா, அது தகர்ந்தது இல்லையா. அப்போ ஒரு ஷாக். அப்போ அவன் சொல்கிறார், நீ என்ன பண்ணுற, ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன், 1000 பேர் இருக்காங்க, 1000 பேர் அட்ரஸ் இருக்குது, அதை டைப் படிக்கணும். டைப் படிச்சுட்டு நீ என்ன பண்ணுற, அதை அழகாக கட் பண்ணி 1000 பத்திரிகை இருக்குது, அதை ஒட்டி ஏதாவது கொரியர் பண்ண வேண்டியது, போஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாம் நான் எழுதியிருக்கேன், அதை பண்ணிடணும், புரிஞ்சா இருக்கு, சரிங்க அப்படிங்கிறான். டைப் படிக்கிறான். டைப் படிக்கிறது 108வது பேர் கருணை கந்தன் அப்படி போட்டிருக்கு. இவனுக்கு ஒரு விஷயத்தில் வருத்தமாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் சந்தோஷம். சரி, நமக்கு இன்விடேஷன் நினச்சிருக்கான். அப்போ டைப் படிச்சுட்டே இருக்கான். அப்போது பெரிய பியூன் ஒருத்தர், வயசான ஒருத்தர் இருக்கார். அவர் வரார். ஏன்னா இப்போ இவன் கூப்பிட்றதில்ல, அவர் தான் வச்சுருக்கா. அவர் வரார். கந்தா சொல்லுங்கள், அந்த லிஸ்ட்டை கேட்குறாங்க அம்மா அப்படின்னு லிஸ்ட்டை கையில் கொடுக்குறான். உள்ளே போகிறது, அடுத்த சைடில் லிஸ்ட்டு திரும்பி வருது. பார்க்குறான், டைப் படிக்க சொல்கிறான். டைப் படிக்கிறான்ல. படிக்கிறத அவனுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ், 107 அடிச்சிட்டான். 108 பார்க்குறான், 108 இல்லை. என்ன காரணம் தெரியுமா, கருணை கந்தன் அப்படிங்கிற பேரை அவன் அப்படியே பிளாக்கால மார்க்கரால் கட் பண்ணிட்டான். அப்போ அவன் திருப்பி அவனுடைய உள்ளம் அழுத்தது. ஆஹா, நம்மளை ஒதுக்கி விட்டு வேண்டாம் கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டாலே மனசு வருத்தப்படுது. கண்டுக்கலாம். சரி, இப்போ கல்யாணம் கிராண்டாக நடைபெறுகிறது. யார் நம்ம மாப்பிள்ளை, லண்டன் மாப்பிள்ளை, அதுவும் பெரிய கம்பெனியில் டைரக்டர். கேட்கவே வேண்டாம், நல்ல காசு, கொழுத்த பணக்காரர் எல்லாம் இருக்கு. அது இவரோ பொண்ணுக்கு அப்பாவை மிகப்பெரிய ஆள். மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் நடக்கிறது. கிராண்டு. ஒரு பக்கம் நாதஸ்வரம், ஒரு பக்கம் அந்த என்னமோ சொல்லுவாங்க சாக்ஸாஃபோன், அது மாதிரி எங்கே பார்த்தாலும் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அவ்வளோ நடக்கிற சமயத்தில் இந்த பொண்ணு வந்து உட்காந்துன்னு இருக்கா. அப்போ வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கா, அழகாக ஒரு சிம்மாசம் மாதிரி உட்காந்துருக்கா. அப்போ இந்த பையன் அப்படியே ஆடிண்டே வரான். ஆடிட்டு வரத்த இவன் பார்க்குறான், கால் கால் தள்ளாடுற மாதிரி இருக்கு. இது வந்து மானாட்டம் மயிலாட்டத்துக்கு இவரும் ஆடுறாரா அப்படின்னு பார்க்குறா. அப்போ அந்த கால் தள்ளாட்டத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுறா. இது மானாட்டமும் இல்லை மயிலாட்டமும் இல்லை. நம்ம மகாபாரதம் பார்த்துருக்குமே, அதில் வந்து அந்த விசித்திர வீரனை யாராவத்தான் இந்த ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி நடந்து வரும்னு, அதே மாதிரி இவனுக்கு கால் பரல்றத அப்படின்றத இதை அவனுடைய நண்பன் ஒருத்தான் இவன் வாட்ச் பண்ணுறதை பார்த்துடுறான். பார்த்துட்டு டக்குன்னு தோலை பிடிச்சிக்கிறான். பிடிச்சி, ஃப்ரெண்ட் நீ என்ன வாங்க ஆடுன்னு போதும் வாங்க, இதெல்லாம் என்ன ஆட்டம், நம்ம இதெல்லாம் ஆடலாமா, நீங்கள் வாங்க நீங்கள் அப்படிங்கிறத காலோட மாதிரி சொல்கிறான். ஆனால் அவள் பார்த்துடுறா, இது மானாட்டமும் இல்லை மயிலாட்டமும் இல்லை ஒயிலாட்டமும் இல்லை, இது தள்ளாட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுடுறா. ஓ தள்ளாட்டம், இன்னைக்கு கூடவா தள்ளாட்டம் அப்படின்னு நினச்சிக்கிறான். அப்போ உள்ளே வரான். வந்த உடனே ரொம்ப ஆடிண்டே வரான். அப்போ இவன் என்ன சொல்கிற, மிஸ்டர் அப்படிங்கிற, ஒரு நிமிஷம் பார்வையாளர்களை நீங்கள் சொல்லுங்கள், பேர் என்ன சொல்லலாம், அந்த பையனுக்கு பேர் என்ன சொல்லலாம், மணமகனுக்கு ரகுநந்தன். ரகுநந்தன் சொல்கிறாங்க. அந்த ரகுநந்தன் இருக்கானே, இவன் என்ன சொல்கிறா, மிஸ்டர் ரகுநந்தன் அப்படிங்களா, டோன்ட் கால் மை நேம், வாட் இஸ் திஸ், யூ ஆர் காலிங் மை நேம் பப்ளிக்லி, வாட் இஸ் திஸ் அப்படி சவுட் பண்ணுறான். இல்லை நீ ஏன் ஒரு மாதிரியா, நோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ, I am at work. Don't disturb me. This is my crucial work. Don't disturb me. Don't spoil my interest. அப்படின்னு சொல்கிறதே பல்ல கடிக்கிறான். அப்போ என்னடா ஒர்க் பண்ணுறான், நான் என்னதான் தடுக்கிறேன், என்ன ஸ்பாயில் பண்ணுறேன் அப்படிங்கிறது அவளுக்கே ஒன்றும் புரியவே இல்லை. அப்புறம் யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறது, அவளை யோசிக்கிற சமயத்தில் அப்போ சொல்கிறா, வாட் இஸ் யுவர் ஒர்க், இன்றைக்கி கல்யாணம், இப்போ ரிசப்ஷன் நடக்க போகிறது, நாளைக்கு காலம்பரம் கல்யாணம், இப்போ ரிசப்ஷனில் உட்காந்துருக்கோம், பெரிய மனுஷனாக வந்துட்டுருக்காங்க, நீங்கள் எதுவும் காலை தள்ளாடிண்டே வரீங்க, நானும் வாட்ச் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு கேட்டாக்க பேரை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னை வந்து இடக்க மடக்காக பேசுகிறீங்களே, நீங்கள் இந்த சமயத்தில் ஸ்டெடியாக இருங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு. வாட் யூ மீன், யூ ஆர் டாக்கிங் டு மீ அபவுட் ஸ்டெடினஸ் போட்டு கிடதானு. இங்கே தான் டேர்னிங் பாயிண்ட். அதை ஷி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட், யாருமே எதிர்பார்க்க முடியாது. சபையில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரிய கன்னத்தில் டக்குன்னு அடிச்சிட்டான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும், இவளை போல 3 மடங்கு பணக்காரனாக இருக்கும், ரைட்டு. அதே சமயத்தில் அவள் ஒன்றை புரிஞ்சுட்டா, என்னென்னா இவன் அட் ஒர்க் டோன்ட் டிஸ்டர்ப் மீங்கிறது ட்ரிங்க்ஸ்.
அந்த மாதிரி சமயத்தில் அவனை டிஸ்டர்ப் பண்ணால் அவனுக்கு பிடிக்காது. அப்போ கல்யாணம், கல்யாண காட்சி, கல்யாண பெண், மனைவியுடைய அழகு எதையும் விட அதையும் தாண்டின ஒன்று இருக்குன்னா அது மது போதை. அதுக்கு மிஞ்சின சந்தோஷம் அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத அப்பதான் அவன் புரிஞ்சினோடனே ஒன்று பேசவே இல்லை. அப்போ அவனுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அதை கண்டுக்கவே இல்லை. துடைச்ச மாதிரி இருந்துட்டா. பார்த்துட்டு பக்கத்தில் ஷாக் ஆகிட்டாங்க. நல்ல வழியாக பொண்ணுக்கு அப்பா பார்க்கல, வேறு யாரும் அவ்வளோ பார்க்கவே இல்லை. அப்போ பேசாமல் இருந்ததுக்கப்புறம் அவனை அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து வச்சுட்டாங்க. இவ்வளோ உட்காந்துட்டா. அன்றைக்கி ஒரு மாதிரியாக சமாளித்து உட்காந்துட்டாங்க. மறுநாளைக்கு காலம்புற கல்யாண டயத்தை எம்டி என்ன பண்ணுறார், நேரம் வரார். வந்துட்டு ஏய் சரணா இவா, கந்தா இவா அப்படின்னா, என்ன ஏன் கல்யாணத்துக்கு போல அப்படின்ற, இல்லை எனக்கு அழைப்பு இல்லை. என்ன கருப்பு கந்தா உனக்கு அழைப்பு இல்லையா, என்னடா சொல்கிறேன், நீ தான்டா இப்போ டைப் படித்தேன். இல்லை அழைப்பு இல்லை இப்போ, நான் தானே உன் பேரை பார்த்தேன்டா. இல்லை அழைப்பு இல்லைங்க. கொண்டா லிஸ்ட்டை கொண்டா. லிஸ்ட்டை பார்க்குறார், 108 அடிச்சிருக்கு. ஓ ஷிட். சரி நீ இப்போ என்ன பண்ணுற, உனக்கு அழைப்பு இல்லாமல் தானே. நான் எம்டி, எங்கள் அம்மாவா 90 வயசு, அவங்க பார்க்கணுங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் பொண்ணு தானே, நாங்களாம் ஒன்றா விளையாடிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தெரியும், அவனை அவசியம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ணுற, எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு கையை பிடிச்சி மண்டபத்தில் உட்காந்து வச்சு திருப்பி ஏற்றி காரில் வீட்டுக்கு கொண்டு வரல பொறுப்பு. சரிங்க, அதுக்காக நீ மண்டபத்துக்கு வரேன், புரியுதா, எனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிடலாம். போயிட்டு கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம் கிராண்டாக நடக்க போகிறது. எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த புகை ஓடின்னு இருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், கருணைகந்தன் அந்த பாட்டியம்மாவை அழைச்சிட்டு மெல்லமாக அப்படியே தட்டி மெல்லமாக வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான், முதல் பெரிய சோபா கல்யாண மேடைக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி இவங்க மேடை தான் போட்டுருக்கு, இவங்க சோபா தான் போட்டுருக்கு. ஏன்னா பேச பெரியவங்க, கோடீஸ்வரங்க. அவங்க உட்காந்தோடனே எல்லாரும் வாங்க ஏன்னு பொண்ணுக்கு அப்பா ஓடி வராங்க, எல்லாரும் ஓடி வராங்க. எம்டி ஒய்ஃபு அப்புறம் தான் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாரும் வராங்க. உடனே இந்த அம்மா வந்து சந்தோஷம் அப்படிங்கிறப்ப இவ சொல்கிறா, வந்திருக்கிறது வந்து பெரிய எம்டியுடைய மதர் அப்படிங்கிறத, நோ ப்ராப்ளம், ஓகே அப்படிங்கிறான். என்னங்க உங்களுக்கு மேனேஜே இல்லையே, அவர் நான் சொன்னாக்கா ஒரு கர்டசிக்காவது கையெடுத்து கும்பிட வேண்டாமா, அவன் அம்மாங்கிறத, அவன் வயசானவங்க பக்கத்தில் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கிறத. ஷட், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்கிட்ட, கரெக்டாக இருக்கணும், புரிஞ்ச உனக்கு அப்படிங்கிறான். அப்பா இவளுக்கு புரியவே இல்லை, எதுக்காக கோவப்படுறீங்க அப்படிங்கிறத மந்திரம் ஓடிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறான், அந்த கோபத்தை அவர்கிட்ட காமிக்கிறான். ஹலோ, எது வாட் இஸ் இஸ் ப்ராசஸ், லாங்கஸ்ட் ப்ராசஸ் யூ ஆர் டூயிங். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கட் ஷார்ட் எவ்ரிதிங், எல்லாமே டக்குன்னு முடிச்சு போயிட்டே இருக்கணும். நான் பெரிய பிஸ்னஸ் மேன், இந்த மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்போ சொல்கிறா, இந்த பாருங்க, பாரம்பரியம் எதுக்கு எதை செய்யணும்னு கணக்கு இருக்குது. கல்யாணங்கிற வாழ்க்கையில் ஒரு முறை, அதில் ஒரு முறை கூட உங்களுக்கு பொறுமை இல்லாமல் இருந்தால் அப்புறம் எப்படிங்க? 10 நிமிஷம் பொறுமையாக இருந்து இதெல்லாம் கேட்டுக்கணும், நடக்கிறதெல்லாம் சடங்கெல்லாம் பார்க்கணும், அப்புறம் தானே அந்த ஃபங்க்ஷன் முடியும் அப்படிங்கிறத. என்னது எங்கிட்ட எதுக்கு எதிர்த்தாப்படி சபைக்கு மேலே பேசுகிறேன்னு சொல்லிட்டு டக்கு இந்த கணக்கு ஆரம்பிக்கலாம். அப்படியே அவர் ஷாக் ஆகிடுது. அப்போ டக்குன்னு அப்பா பார்த்துடுறேன், என் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அப்பா மேலே பார்த்து எல்லாரும் பார்க்குறாங்க, சுற்றி எல்லாம் பார்த்துறேன். ஏய் கூல் அப்படிங்கிறப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸில் டக்கு கையை பிடிச்சுடுறேன் கையை அப்படிங்கிறான். அப்போ நரம்பு தளர்ச்சி அவனுக்கு இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுடுறான். ஏன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சு நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறத அவன் என்ன பண்ணுறான், இந்த மந்திரம் சொல்கிறார் இல்லையா, பார்த்தார் சரியா வரான்னு சொல்லிட்டு தாலி கயிறு இருக்கு இல்லையா, அதை எடுத்து சரி எல்லாருக்கும் கொடுத்து, பெரியவங்கெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பொண்ணுக்கு அப்பா என்ன பண்ணுறார், போய் சுற்றி பார்க்குறார். அவர் போய் கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ கருணைகந்தன் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவனை கூப்பிட்றாரு, கஃபா அப்படிங்கிறார். உடனே போனோன்னே இதை இந்த அம்மா பக்கத்தில் எம்டி அம்மா இருக்காங்க இல்லையா, வயசானவங்க, அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு வச்சு ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னா. உடனே மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தவனுக்கு, இருந்தாலும் அதை வாங்கிட்டு நேராக போய் பெரிய அம்மாட்ட கொடுக்குறான். அம்மாட்ட வாங்கிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்கிறதே வேகமாக வந்தோ என்ன பண்ணா, இந்த அம்மாட்டேருந்து தாலியை வாங்கிட்டோன்னே நீ நன்னா இருப்பேம்மா அப்படிங்கிறப்ப கருணைகந்தன் கையில் கொடுத்தா, ஏய் கட்டுறா, என்ன சொல்றீங்க கட்டுறா அப்படிங்கிறப்ப ஒன்றும் புரியவே இல்லை. அப்பா இங்கே ஓடி வர்றாரு, எல்லாரும் ஓடி வராங்க, கட்டுறா அப்படிங்கிறப்ப அப்பா கேட்குறேன், என்னப்பா சொல்கிறீங்கிறப்ப, அப்பா இவன் தான்ப்பா ஆண்மகன், இவன் கஞ்சி காய்ச்சாது என்னை காப்பாற்றுவான்ப்பா, இவன் எனக்கு போதும், இவனுக்கு காலும் ஸ்டெடியாக இருக்கு, மைண்டும் ஸ்டெடியாக இருக்கு. இப்போ பார்த்தே அவனுக்கு பணம் ஒன்று தான் இருக்கு, செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் கிடையாதுப்பா, நல் ஒழுக்கம், நற்பண்பு, நற்கருணை எல்லாமே நிறைந்தவன் கருணைகந்தன். இவனுக்கு இருக்கிற செல்வம் அவன்கிட்ட கிடையாதுப்பா, இவன் இருக்கிறான் ஸ்டெடியாக நிற்கிறானே, அவன் ஸ்டெடியாக நிற்க முடியலப்பா. அதனால் எனக்கு அவன் வாழ்க்கையில் நான் வாழ்க்கப்பட்டேன்னா உங்களுக்கு கௌரவமாக இருக்கும், என் வாழ்க்கை முழுக்க இருண்டு படுப்பா.
ஆனால் கருணைகேந்திரனுக்கு நான் வாழ்க்கப்பட்டேன்னா கடைசி வரை நான் சந்தோஷமாக இருப்பேன்ப்பா. அனுமதி கொடுங்கப்பா. இப்போ நான் பெண்ணாக கேட்குறேன்ப்பா. தயவுசெய்து இதெல்லாம் உங்களுக்கு கேட்டது கிடையாது. நான் கேட்டு ரெஃப்யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு கொடுங்கப்பா அப்படின்ட்டு அப்பாக்கே தாங்கலை. அப்போ சரிம்மா உன் விருப்பம் என் சந்தோஷம் அப்படிங்கிறார். கருணைகேந்திரன் வந்து தாலி கட்டத்தில் கட்டாயப்படுத்துறாங்க. கண்ணிலே தண்ணி வருதவனுக்கு. அப்போ அந்த பெரியம்மா என்ன சொல்கிறாங்க, கட்டுறா, ஆணுக்கு பெண் திருமணம்டா, இதில் என்னடா பணம் காசு கௌரவம் என்னடா இருக்கு, என்னமும் ஒழுக்கம் தானே மனிதனுக்கு உயர்வு, ஆண்மகனுக்கு ஆண்மைங்கிறது கடைசி சொல்லி கண்கலங்காம மனைவியை காப்பாற்றண்டா, உனக்கு அது இருக்கு நீ சொல்லிக்க செய்டா அப்படிங்கிறத அவனே சொல்லிட்டாரு. கட்டுறா அப்படின்னா தாலி கட்டுறத எல்லாரும் கை தட்டுறாங்க. கை தட்டுறத அந்த ரகுநந்தன் அப்படியே மானம் அவமானம் பட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியேறி போயிடுறான். புரிஞ்சுதா? இது கதை. இது ஆக்சுவலாக இது ஒரு தலைன்னு நான் சொன்னேன். இது ஒரு தலை ராகம் மாதிரி இருக்குமோ நீங்கள் சந்தேகப்பட்டிருப்பீங்க. அல்லது இது ஒரு தலை பட்சமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தது. இரு தலையாக சேர்ந்து கதை சுமூகமாக முடிந்தது. இது இந்த வாரம் மன்னை முருகனின் ஒரு தலை என்ற கதை. இது எப்படி இருக்கிறது? இதை பற்றி தங்களுக்கு கமெண்ட் வரவேற்கப்படுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதில் உங்களுடைய மன்னை முருகனின் பாய்.